டிஎஸ்பி, டைனோசர் போன்ற திரைப்படங்களின் ஆடை வடிவமைப்பாளர் ராதிகா சிவா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் காஸ்டியூம் டிசைனர் ராதிகா சிவா அவர்கள். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கிறோம். ஸோ எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய காஸ்டியூம் பற்றி நாங்கள் பேசியாகணும். உங்களுடைய அவுட்ஃபிட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ. ஸோ அதோட சீக்ரெட் சொல்லுங்க. எனக்கு பார்க்கும்போதே வந்துட்டு அது ஏதோ ஸ்டோன்ல ஸ்டிச் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு மேம். அப்படியா? ஆமாம், அது ஒரு வின்டர் ஷால். இது இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன், ஸ்பென்சர் பிளாஸாவில். எடுத்துட்டு எனக்கு அது இதுவாக யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ இது இல்லை. ஓகே, வேறு மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கர்ட்டாக கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்து தச்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ட்ரெஸ் இவ்வளோ யூனிக்காக அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபெஸ்டிவலுக்குலாம் கடையில் போய் வாங்குவீங்களா ரெடிமேடாக ட்ரெஸ், இல்லை நீங்களே வந்து யூனிக்காக உங்களுக்குன்னு ஸ்டைல் பண்ணி ஸ்டிச் ஏன்னா பண்ணுவீங்களா? தீபாவளி நியூ இயர் வந்துச்சுன்னா நாங்கள் ஓடி போய் கடையில் தான் போய் எப்பா நல்லா கலெக்ஷன்ஸ் எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி எனக்கு நான் துணி எடுத்து தான் தைக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் அது இன்னமும் நமக்கு என்ன வேணுன்றது அது கொண்டு வந்துடலாம். இன்ஸ்டன்ட் கடையில் போய் தேடி எடுக்கிறதுக்கு பதிலாக நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் டாப்ஸ் மெயினாக நானே இது பண்ணிடுவேன். நம்ம போட்ட ட்ரெஸ் யாரும் போடக்கூடாது, அந்த மாதிரி யூனிக் ஸ்டைல் அப்படி சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அது சொல்லிக்கலாம். சூப்பர். ஸோ காஸ்டியூம் டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எப்போ உங்களுக்கு தோணுச்சு? காஸ்டியூம் டிசைனராக நான் வந்து ரொம்ப அது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அந்த ஃபேஷன் ஓரியன்டான ஒரு ஆள். லைக் கிளாமாக பிடிக்கும் எல்லாமே, எனி திங் வித் ஃபேஷன் மேக்கப். நான் வந்து சின்ன வயசில் சொல்லுவேன் ஏரோஸ்டர்ஸ் ஆக போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ஃபேண்டசியாக இருப்பேன். ஓகே. ஸோ அதுலேருந்து எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஓகே. பட் படித்து முடிச்சுட்டு ஹெச்ஆர் ஆக்சுவலி நான் ஓகே. அதெல்லாம் முடிச்சு அதில் இல்லை ஒரு க்ரியேட்டிவ்னஸ்லேயே தான் தேடிட்டு இருக்கோம். ஸோ எங்கே நம்ம க்ரியேட்டிவ் காமிக்க முடியுமோ அங்கே தானே காமிக்க முடியும். ஸோ காஸ்டியூமில் வந்து கண்டிப்பாக காமிக்கலாம். ஸோ அதனால அதில் சூஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அம்மாவோட saree இருக்கும் இல்லையா, அதில் தான் வந்துட்டு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். வீட்டில் இருக்கிறப்ப எடுத்து அதெல்லாம் கட் பண்ணி என்னென்னவோ பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு நான் போய் படித்தேன் இதுக்காக. ஸோ அதனால துணி சல்வார் எனக்கே நான் தச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அம்மா புடவைலாம் எடுத்து கட் பண்ணது கிடையாது, உதைக்க வந்துடுவாங்க. எடுத்து கட்டிட்டு நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு செல்ஃபாக பண்ணியிருக்கேன், மாடல்ஸ்க்கு போட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் ரெட்ரோ ஸ்டைலாக வேணும் அப்படின்னும் போது அப்போ மட்டும் யூஸ் பண்ணி ஆமாம் கடன் கொடுங்க. டீச்சராக இருந்துட்டு அங்கேருந்து ஃபேஷன் டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க மேம்? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து ஆப்வியஸ்லி சினிமானால எல்லாருமே கொஞ்சம் பயம் இருக்கும்ல. பட் எனக்கு அதெல்லாம் விட என்னோட பேஷன், என்னுடைய ஆசை அதுதான் மெயினாக தெரிஞ்சது. ஸோ அதெல்லாம் வந்து லைக் தேர் ஆல்சோ ஹாப்பி பிகாஸ் அச்சீவிங் சம்திங் இல்லையா. இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். சூப்பர் மேம். ஓகே. ஸோ பர்சனலாக காஸ்டியூம் யாருக்கா டிசைன் பண்ணுறீங்களா? பர்சனலாக நான் அது யாரும் பண்ணுறதில்ல. ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவேன் அண்ட் மூவிஸ்க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. பர்சனலாக மீன்ஸ் லைக் இப்போ எனக்கு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட் பேஸ் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே லோக்கலாக நான் வந்து காஸ்டியூம்ஸ் பண்ணுறதில்ல. லோக்கலாக இருக்கும். உங்களுடைய பார்வையில் காஸ்டியூம் டிசைனருக்கும் ஃபேஷன் டிசைனருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மேம்? எனக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். நம்ம வந்து காஸ்டியூம்னா வெறும் காஸ்டியூமோட நிற்காம லைக் ஸ்டைலிங்கும் பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கணும், என்ன ஷூ போடணும், லைக் என்ன கைண்ட் ஆஃப் மேக்கப் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த காஸ்டியூமுக்கு இந்த மாதிரி மேக்கப்பில் போட்டால் நல்லாயிருக்கும்னு அதையும் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆஸ் அ ஸ்டைலிஸ்ட் நாங்கள் சொல்லுவோம். ஓகே. பட் இப்போ நார்மலாக ஒரு இந்த என்ன சொல்கிறது நார்மல் லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபேஷன் டிசைனர்னு சொல்லி வர்றாங்க இல்லைங்களா, அவங்க நார்மலாக அந்த பொட்டிக் அதில் ஸ்டாப் ஆகிடுவாங்க. கொஞ்சம் அதை விட்டு வர மாட்டாங்க. அது ஒரு விஷயம் தான். அவங்களோட லைஃப் அப்படியே பொட்டிக்கோட ஸ்டாப் ஆகிடுறாரு. ஓகே. ஸோ நீங்கள் ஒருபடி அதையும் தாண்டி சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய முதல் படம் வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? ஸோ அங்கே நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்க்கு டிசைன் பண்ணுறப்போ என்ன மாதிரியே உங்களை வந்து டெவலப் பண்ணிட்டீங்க? என்னோட டெக்னிக்கலாக என்னோட ஃபஸ்ட்டு மூவி பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி. பட் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்து டைனோசர் தான் ஒர்க் பண்ணேன். அதான் என்னோடய ஃபஸ்ட் படம். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து எடுத்தாச்சு. அண்ட் இட்ஸ் வெரி ஸ்மால் பட்ஜெட் படம். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதுக்கு ஒர்க் பண்ணது. லைக் ஆப்வியஸ்லி அது வந்து நான் சம்பளமே வாங்காமல் பண்ண படம் ஃபஸ்ட்டு படம். ஸோ ஏன்னா அது உள்ளே வரணும் இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒரு இது இருக்கணும், சேனல் இருக்கணும்னு
அப்படி தான் வந்தேன். டிஎஸ்பி பண்ணும்போது தான் சேலஞ்சஸ் நிறைய இருந்துச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி ஸ்டார்ஸ் எல்லாம் பெரிய ஸ்டார்ஸ், பெரிய டிரெக்டர், அதனால அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பண்ணியாச்சு. ஓகே மூவிக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கதைக்கு ஏத்த மாதிரி, அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி, அந்த டோனுக்கு ஏத்த மாதிரி ஸோ எப்படி நீங்க வந்து அவங்களுக்கு அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணுவீங்க? ஆஸ் ஐ செட், இப்போ வந்து ஒரு டிரெக்டர் அவரை சொல்லிடுவார், அவரோட கேரக்டர் எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ கேரக்டர் பேஸ் பண்ணி கேரக்டர் பேஸ் பண்ணி. இப்போ அவங்க ஒரு வில்லேஜராக இருக்கலாம், ஒரு டவுனில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டாக்டராக இருக்கலாம், அட்வொகேட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க அந்த பணக்காரங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லும்போது நம்ம அந்த மூடு கொண்டு வருவோம். பிகாஸ் சில பேர் வந்து சினிமாவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபேண்டசி இருக்கணும்னா அவன் ஃபேண்டசி கொஞ்சம் டச் பண்ணலாம். இல்லை எனக்கு ராவாக வேணும். இப்போ டைனோசர்லாம் ராவாக தான் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரினா அது அது ராவாக போகும். இப்போ வள்ளிமயில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது அது ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு, அது ட்ரெய்லர் கூட வந்துடுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து 80s எண்ட் 90s அந்த டைமில் தான் பீரியட் ஆஃப் மூவி. ஸோ த வே 80s எண்டில் ட்ரெஸ் பண்ணுற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ விட. அதனால் அது கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் நிறைய பண்ணணும். அண்ட் அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய வேலை இருந்துச்சு அதில். என்ன மாதிரி வள்ளிமயில். வள்ளிமயில். ஓகே. ஸோ வள்ளிமயில் மூவிக்கு வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பீங்களா மேம் காஸ்டியூம்காக? என்ன மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணீங்க மேம் நீங்கள்? லைக் 80s எண்டுங்க. ஸோ 80s எண்டில் வந்து ட்ரௌசர்ஸ் வந்து இப்போ போடுற மாதிரி போட மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ப்ளீட்டட் வரும். ஸோ அந்த ப்ளீட்டட் இது எப்படி வரும், என்ன மாதிரி கலர்ஸ், என்ன மாதிரி ஸ்ட்ரைப்ஸு, ஷர்ட்ஸ் வந்து செக்கா இல்லை ஸ்ட்ரைப்ஸா, ஸ்மால் செக்ஸா இல்லாட்டிக்கு பெரிய ஸ்ட்ரைப்ஸா, அந்த மாதிரியான விஷயங்கள். காலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. அது வந்து 70s ஏர்லி 80ஸோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே நார்மல் காலர்ஸ் தான். ஆனால் உங்களோட இந்த வே ஆஃப் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே மாறும். வாட்ச்சு, ரெஃபரன்ஸ் வந்து பழைய படத்துலேருந்து எடுக்கிறது. அது தவிர வந்து நிறைய இன்டர்நெட் பார்க்குறது, ஃபேஷன் மேகசின்ஸ் பார்க்குறது, அதுலேருந்து வரும். மற்றது நம்ம ஓன் க்ரியேஷனும் வரும். இப்போ ஒரு துணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து அந்த டைமில் போட்ட துணியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி தெரியும். ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறது அது மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிமாக போகிறீங்க அப்படின்னா அந்த காஸ்டியூம் வந்துட்டு நம்ம யூஸ்டு மாதிரி கொஞ்சம் காட்டணும். நீங்கள் வந்து கலர் பேட்டர்ன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஓகே, நீங்கள் எப்படியாவது பண்ணிடுவீங்க சர்ச் பண்ணி ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து. பட் அது வந்து யூஸ்டு மாதிரி காட்டணுன்றப்போ அதுக்கு என்ன ட்ரிக்ஸ் வச்சுருக்கீங்க? என்ன அதுக்கு ஒரு 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 கெமிக்கலும் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிப்பாங்க. காஸ்டியூமர்ஸ் இருக்காங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்கிறதுக்கு கெமிக்கல் இருக்குது. காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அதில் கூட போட்டு எடுத்துனா கூட கொஞ்சம் அந்த பழைய டெக்ஸ்சர் வந்துடும். ஓகே. ஸோ தோச்சு எடுத்தாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கஞ்சி தன்மை எல்லாம் போயிடும். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காஃபியோ இல்லைன்னா சில பேர் மண்ணில் போட்டு தேய்க்கிறது எல்லாமே பண்ணும். இதெல்லாம் வந்து காஸ்டியூமர்ஸ் இருக்காங்க செட்ஸில், அவங்க பார்த்துப்பாங்க. சொல்லிட்டா ஆனால் அதை பார்த்துவாங்கன்னு பார்த்துப்பாங்க. காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு டைலரிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமா இல்லை டிசைனிங் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும்? டெய்லரிங் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் பேசிக் தெரிஞ்சால் போதும். ஏன்னா வந்து இன்ஜினியரே போய் வந்து வெட்டி வளர்க்க முடியாது இல்லையா. ஸோ வி கேன் பி அன் ஆர்கிடெக்ட் அண்ட் சொல்லலாம் டெய்லர் கிட்டையும் இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த கட்டில் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சால் எங்களை அவங்க ஏமாற்ற மாட்டாங்களா, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் நீ இப்படி பண்ணலாமே அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நமக்கு அந்த நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ கண்டிப்பாக நமக்கு அந்த நாலேஜ் தேவை. ஆமாம், ஐ திங்க் அது எல்லா ஃபீல்ட்லேயுமே தேவைன்னு நினைக்கிறேன். இல்லை மேக்கப் எனிதிங் அந்த அதை பற்றி தெரிஞ்சால் தானே நம்ம மற்றவங்க சொல்ல முடியும். ஸோ இன்கேஸ் நாளைக்கு கடைசி நிமிஷத்தில் அவங்க ஏதாவது சொதப்புனா கூட டக்குன்னு நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஹெம்மிங்காவது பண்ண தெரியணும். கண்டிப்பாக. ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இப்போ சொன்னீங்க டைனோசருக்குலாம் வந்துட்டு நான் பேமெண்ட்டே வாங்கல, பட் என்னோட கெரியரோட இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது அப்படின்றப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி உங்களுக்கு சேலஞ்சிங்கான விஷயம் ஒரு காஸ்டியூம் டிசைனராக சினிமாக்குள்ளே வரப்போ என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு ஃபீமேல் அதுவும் சேலஞ்சிங்னா லைக் எனக்கு யாருமே பேக்ரவுண்ட் யாருமே கிடையாது சினிமா. ஜஸ்ட் ஒரு ஆசை மட்டும்தான் சினிமாக்குள்ளே வரணும், எப்படி வரணும்னு தெரியாது, வரணும். அது இந்த இப்போ டிஎஸ்பி அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து தினத்தந்தியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பார்த்தேன். பொன்ராமுடன் சேதுபதி இணையரார் அப்படின்னு ஒன்று ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தேன். சரி நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பிஆர்ஓக்கு ஃபோன் பண்ணி பொன்ராம் சார் நம்பர் கேட்டு அப்புறம் அவங்க கொடுத்து அப்புறம் பொன்ராம் சாருக்கு மெசேஜ் போட்டு அவர் ஃபஸ்ட் எனக்கு கண்டுக்கவே இல்லை, யாரும் கூட தெரியாது இல்லையா, நான் ஒரு காஸ்டியூம் வந்து அது ஒன்றும் தெரியும். அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆஃபீஸில் போய் பார்த்து பேசிட்டு தான்.
இவ்வளோ மெனக்கிட வேண்டியது இருக்குல்ல. ஆமாம், அது when you have that passion, அது என்ன ஆனாலும் அது உங்களை புஷ் பண்ணிடும். யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துரும் கையில். ஸோ ஃபஸ்ட்டு படத்துக்கு இந்த மாதிரி பேமெண்ட் வாங்காமலே வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் வந்து பண்ணுவாங்க இல்லையா, நீங்கள் பண்ணுங்க இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நம்மளும் சூப்பராக பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் செக் கொஞ்சம் போய் டிலே ஆகுறது அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நிறைய செக் பவுன்ஸ் ஆயிருக்கா மேம்? செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகுது சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டிலே ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அது ஐ திங்க் அது வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சி காசுக்காக இந்த இந்த இதுக்கு வந்தோம் அப்படின்றத விட பேஷனுக்காக தான் மெயினாக வந்தோம். ஸோ அதனால் வந்து அது கிளியர் ஆகும்போது இதுவும் தானாக கிளியர் ஆகும் அப்படின்ற ஒரு இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் படத்துக்கும் இப்போ எடுக்கிற படத்துக்கும் வந்து காசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க இல்லையா, ஸோ அதனால அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஆட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா மேம்? ஆட்ஸுக்கும் ஃபிலிம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க? ஒரு காஸ்டியூம் டிசைனராக நீங்கள் அது பண்ணுறது ஈஸியாக இல்லை இது பண்ணுறது ஈஸியாக? ஆட்ஸ் தான் ஈஸி. ஏன்னா ஆட்ஸ் வந்து 2 நாளில் முடிஞ்சிடும். அண்ட் ஆட்ஸ் வந்து நீங்கள் நிறைய க்ரியேட்டிவாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு அம்மா, ஒரு புள்ள, ஒரு அப்பா, ஏதாவது ஆயிலோ ஏதோ ஒன்று இதுக்கு நம்ம பண்ணும்போது அவங்களுடைய இது இருக்கும் இல்லையா, லோகோடைய கலர் செட்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இட்ஸ் அவங்க அவ்வளவுலாம் பட்ஜெட்டும் கொடுக்க மாட்டாங்க, டக்குன்னு முடிக்கும். ஒன்லி இஃப் இட் கம்ஸ் டு லைக் நிறைய சில்க் சாரி கடைங்க அந்த மாதிரினா அவங்க இதுலேருந்தே எடுத்து நம்ம பண்ணிடலாம். நம்ம வெளியே போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தேல் பி ஓகே வித் இட் அண்ட் பார்க்குறதுக்கும் ரிச்சாக பண்ணிடலாம் நம்ம. ஸோ ஆட் அண்ட் மூவி ரெண்டுலேயே ஒர்க் பண்ணுறதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ ஆடுக்கும் மூவிக்கும் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? ஆடுக்கும் மூவிக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு மூவி பண்ணும்போது நான் இந்த ஸ்டாருக்கு பண்ணேன் பேர், அந்த ஃபேம் எல்லாம் வந்து மூவியில் கிடைக்கும். ஆட்ஸில் அது கிடைக்காது. ஆட்ஸில் வந்து இட்ஸ் ஈஸி மணி. But in movie, it's a bit difficult for the payment and everything. Like it depends on the production also. Okay. You can't say எல்லாரையுமே அப்படி சொல்லிட முடியாது. சில ப்ரொடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, சில ப்ரொடக்ஷன்ஸ் கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. காஸ்டியூம் டிசைனராக நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க பொட்டிக் தாண்டி சில பேர் பொட்டிக் வச்சுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். அஸ் அ ஃபீமேலாக என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் காஸ்டியூம் டிசைனராக இருக்கீங்க, நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அங்கே டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுடைய டைம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுவீங்க. பட் சினிமாக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா டைம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைன் பண்ணுறப்போ சினிமாக்குள்ளே இருக்கிறப்போ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சரி, சினிமான்றது வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து 20 days ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும். ப்ரீ ப்ரொடக்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணிவிடுவோம். அதுக்கும் மேலே வேணும்னா தான் நம்ம வந்து அந்த ஷூட்டிங் டைமில் எங்களுக்கு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ப்ரொடக்ஷன்லையுமே எல்லா டிரெக்டர்ஸுமே டிமாண்ட் பண்ண மாட்டாங்க வந்து நீங்கள் செட்ஸில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டா போதும் அப்படின்றவாங்க. சில பேர் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி கன்ஃபார்மாக இருக்கணும் போது இப்போ டிஎஸ்பி வள்ளிமை எல்லாமே திண்டுக்கல் ஃபுல்லாக. ஸோ அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணோம். எங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க பண்ணிவிடுவாங்க. நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். பிகாஸ் நம்ம அதோட தான் அந்த வேலையும் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து ஏன்னா வந்து சில டைரக்டர்ஸ் வந்து அந்த ஆன் த ஸ்பாட் கேட்பாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். சில டைம் வந்து ஒரு சீன் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எழுதிருப்பாங்க. ஆமாம், அதாவது திடீர்னு வந்து அந்த லொக்கேஷன் கிடச்சிருக்காது. ஸோ வேற ஒரு சீன் எடுக்கலாம், ஆனால் அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக இருந்திருக்காது. அப்போ அவங்க சொல்லுவாங்க எனக்கு 2 hours இதெல்லாம் வேணும்னுவாங்க. அப்போ நாங்கள் ஓடி போய் பார்த்து எடுத்து கொடுக்கும். அதனால அவங்களுக்கு தே நீட் ஹேண்டியாக காஸ்டியூம் டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு ஒரு காஸ்டியூம் உடனே ரெடி பண்ணுங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேம்? பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வாங்கிடுவீங்களா? அப்போ கூட வந்து நீங்கள் இல்லை பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் வந்து பீரியட் மூவிக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் போய் கடையில் போய் டக்குன்னு வாங்க முடியாது. ஆனால் இந்த டைமில் வந்து லைக் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஃபேஷன் கொஞ்சம் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் யூ மைட் ஃபைண்ட் அந்த மாதிரி. இல்லைனா துணியை எடுத்து எங்களுக்கு செட்ஸில் வந்து காஸ்டியூமர்ஸ் இருப்பாங்க, அவங்க தைப்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுப்போம். அப்படி அவங்களாலையும் தைக்க முடியலன்னா லோக்கல்லே இருக்கிற டெய்லர்ஸ் யார்கிட்டயாவது போய் பார்த்து பேசி கொஞ்சம் பண்ணணும், அண்ணா சொல்லி ப்ளீஸ் பண்ணி பண்ணணும். ரொம்ப கஷ்டம் தான். ஆமாம் ஆமாம், அது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப தலைவலியாக இருக்கும். 2 hours ஐயோ ஓடணும் பண்ணணும்னு நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய அழுகை இருக்கும், எல்லாம் இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே அந்த அவுட்புட்டை நீங்கள் அந்த மானிட்டரில் பார்த்துட்டிங்கன்னா அப்பா சூப்பர். ஒரு படத்துக்கு வந்துட்டு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க ஒரு காஸ்டியூம் அப்படின்னா வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் கலந்த ட்ரெஸ்ஸஸ்னால் நீங்கள் ஈஸியாக வந்து
டிசைன் பண்ணிடுவீங்க. அதுவே வந்து ஒரு ராவான ஒரு மூவி இப்போ டைனாசர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வந்துட்டு ஒரு காட்டன் பேஸில் இருக்கணும். காட்டன் சாரீஸ், காட்டன் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க? காட்டன் சாரீஸ் அதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நம்ம ம், டிசைன் பண்ண அவசியம் இல்லை, வாங்கிக்கலாம். அதையும் மீறி சில காட்டன் சாரீஸ்லாம் என்ன ரன்னிங் க்ளோத் இருக்கு இல்லைங்களா, ம், ம், ம். அதில் வந்து அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வள்ளிமயிலெலாம் நான் ரன்னிங் மெட்டீரியல் தான். ஏன்னா டைரக்டர் கேட்ட பர்டிகுலர் கலர் எனக்கு காட்டன் சாரியில் கிடைக்கவே இல்லை. ஸோ நான் வந்து காட்டன் துணி எடுத்து அதை சாரிமாக மேக் பண்ணிட்டு கொடுத்தேன். அண்ட் த ஹீரோயினி ஆல்சோ ஷி இஸ் குவைட் டால். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த லென்த்துக்கு பண்ணுறது. இப்போ சத்யராஜ் சருக்கு வந்து இந்த மூவியில் பண்ணுறார். அவர் ஹீஸ் வெரி டால் இல்லையா, அந்த வேஷ்டி அவருக்கு பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ரா துணி இது பண்ணி ஸ்டிக்கர் பண்ணி தான் நம்ம தச்சு கொடுக்கணும். அந்த வேலைலாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களை பார்க்கும்பொழுது ஒரு ஆர்டிஸ்ட் லுக் எங்களுக்குலாம் தெரியுது மேம். ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? ஏங்க இப்படிலாம் கேட்க இல்லை யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா ma'am? கேட்டிருக்காங்க. நான் எனக்கு நடிக்கிறதுல எனக்கு நடிக்க தெரியாது. ஸோ எனக்கு நடிக்க தெரியாது. Cute ஆ சொல்றீங்க ma'am. அதனால தெரியல. நான் ஐ ஹேவன்ட் ஃபெல்ட் மை செல்ஃப் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. பட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. டைனோசரில் கூட கேட்டாங்க. நான் பண்ணல. பட் அது கேட்பாங்க. ஆனால் எனக்கு மை சோல் இஸ் நாட் டச்சிங் த இட் இஸ் ஒன்லி டச்சிங் த அதர் கிரியேட்டிவ் திங்ஸ். ஐ டோன்ட் நோ வை. ஸோ அதே மாதிரி தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான ஒரு கதை காலத்தில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி கதை காலத்துக்கு நான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆசையில் இருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி கதைக்களம் சொல்லுவீங்க? ஹிஸ்டாரிக்கல் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஓகே. அது தவிர சிவகார்த்திகேயன் சாருக்கு பண்ணணும். ஏன் பர்டிகுலரா? எனக்கு அவர் பிடிக்கும். லைக் இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டைல் சிவகார்த்திகேயன் சார், விஜய் சார்னும். அது பண்ணான்னா அது ஈஸியாக ப்ரொமோட் ஆகிடும். நம்ம ஈஸியாக தெரிய வரும், ரீச் ஆயிடுவீங்கன்றதுக்காக நம்மளும் தெரிய வரும். தெரியும். ஓகே. ஸோ டைனோசர் மாதிரி ரா மூவிக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியா, இல்லை வந்து டிஎஸ்பிக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி மூவிங்களுக்கு ஈஸியா? டைனோசருக்கு கொஞ்சம் கஷ்டம். டிஎஸ்பி இது ஈஸி. டிஎஸ்பி மூவிக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறது ஈஸி. வள்ளிமயிலுக்கு கஷ்டம். ஏன்னா அதில் நிறைய ஒர்க் இருக்கு. வள்ளிமயில வந்து நிறைய அந்த ட்ராமா மாதிரி ட்ரூப்பெல்லாம் வருது. ஸோ அவங்க அந்த டைமில் வந்து போடுற காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் இருக்கு. டான்ஸ் ட்ரெஸ் காஸ்டியூம் அது இதுன்னு. ஸோ அது கொஞ்சம் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வள்ளிமயில் தான் ரொம்ப ஒர்க் பண்ணது நிறைய. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 30 பேருக்கு பண்ணோம். ஈவன் ஃபைட்டர்ஸ் கூட எனக்கு என்ன செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு சார். ஸோ அது பண்ணது அது ஒரு மாதிரி ஒரு ஜேர்னி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை வாங்கியிருக்கு இல்லையா வள்ளிமயில் உங்களை? இந்த மாதிரி நிறைய வேலை வாங்கும்பொழுது நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, என்னடா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசாமல் நம்ம வேறு ஏதாவது வேலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சின்ன தாட் மனசுக்குள்ள வந்திருக்கா? சத்தியமாக வந்தது இல்லை. ஏன்னா வந்து சினிமாவுக்குள்ள நான் இல்லை, இந்த சினிமாவில் யார் இருந்தாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு அதை விட்டு வேற தேடுறதுக்கு மனசு போகாது. எப்படி இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அதுலே இருந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு புஷ் தான் வரும். ஸோ அதனால அது தோணாது. கஷ்டம்லாம் வரும்போது ஒரு மனசு வலி இருக்கும். ஆனால் அந்த என் ப்ராடக்ட் அது ஒரு போஸ்டரில் பார்க்கும்போது கீழே காஸ்டியூம் டிசைனர் ராதிகா சிவா அப்படின்னு பார்க்கும்போது ஓகே. காஸ்டியூம் டிசைனரா? இது என்னோட கொஷனும் வேற. ஏன்னா நாங்கள் போய் கடையில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கள் ட்ரெஸ் எல்லாம் விட இந்த குட்டீஸ் ட்ரெஸ் தான் மேம் ஆயிரக்கணக்கில் போகுது. ஏன், எதனால? அது நீங்கள் காஸ்டியூம் பண்ணுறவங்ககிட்ட தான் கேட்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பேபி வேர் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை. வெரி வெரி ஃபினிட்டிக் ஒர்க்ஸ், யூனோ, லைக் ஸ்மால். இப்போ ஒரு இந்த பூவே வந்து நம்ம ஒரு சின்ன இதில் பண்ணும்போது கஷ்டமாக தானே இருக்கும். அது மாதிரி அண்ட் அவங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறதும் கொஞ்சம் சேலஞ்சிங்கானது. நான் ஆக்சுவலி வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ஒன்று பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு வந்து அடல்ட்ஸுக்கு பண்ணுறதை விட அவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா யூ வாண்ட் டு ஷோ தெம் க்யூட், சேம் டைம் நாட் ரொம்பவும் அந்த டிசைன் கொடுத்து பெரிய ஆள் மாதிரியும் காமிச்சிடக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் ஒர்க் அவுட் நிறைய இருந்துச்சு அதில். சரி, அதே மாதிரி யாரோடைய பயோகிராஃபியாவது வந்துட்டு ஃபிலிமாக எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒருத்தவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி எடுக்கிறாங்கன்னா நானே வாலண்டியராக போய் ஃபோன் பண்ணி நான் பண்ணவா அப்படின்னு நான் கேட்பேன். அவ்வளோ பாலிடிக்ஸ்குள்ள இல்லை, அதனால எனக்கு பெருசாக தெரியாது. நான் வந்து பாலிடிக்ஸ்னு இல்லை மேம், ஜென்ரலாக வந்துட்டு செலிபிரிட்டிஸ் யாராவது நல்ல ஒரு கிரிக்கெட்டரோ இல்லை அந்த மாதிரி பெரியாச்சியோஸ் யாரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து மூவி பண்ணுறாங்க அப்படின்னா நான் அப்படி யாரையும்
அப்படி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் மை லைஃப் வாஸ் லைக் மோர் ஆஃப் லைக் ஐ வாஸ் born in ஸ்ரீலங்கா. அங்கே பிறந்துட்டு இங்கே வந்தாச்சு. ஸோ கலவரம், ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் அப்புறம் இங்கே இருந்தது, அப்புறம் லண்டன் போகணும். ஸோ மை லைஃப் லைக் ஐவ் சீன் மெனி திங்ஸ் இல்லையா. ஸோ அதனால் இதுதான் பெஸ்ட், இதுதான் வேர்ஸ்ட்னு இல்லை, எல்லாருமே நல்லது தான் அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். தமிழ் இல்லாம வேற என்ன மொழிகள் படங்கள்ல நீங்க வந்து காஸ்டியூம் டிசைனர் ஒர்க் பண்ணிருக்கீங்க, பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? பண்ணணும்னா ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் மலையாளம் மூவிஸ் அண்ட் பாலிவுட். பிகாஸ் மலையாளம் மூவிஸ் இஸ் அகெயின் வெரி ரொம்ப கண்ட்ரி சைடாக ரொம்ப நார்மலாக எடுப்பாங்க. அது ஆக்சுவலி அது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் ஒர்க் சேலஞ்சிங் கண்டிப்பாக இருக்கும் மலையாளம் மூவிஸ். அண்ட் பாலிவுட் போனீங்கன்னா நல்ல நிறைய ஃபேஷன் காமிக்கும். நம்பர் ஆஃப் ஃபேஷன் யூ கேன் ஷோ. தேர்ஸ் நோ மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எப்படினாலும் விளையாடு, என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ன மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. இல்லை நான் பண்ணதில்லை. முதல்ல இதில் இன்னும் வளரணும், அப்புறமா அது உள்ளே போகலாம் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க உன்னோடைய ஃபேஷனுக்கு நீ அங்கே தான் பெஸ்ட்டு, இங்கே எதுக்கு உட்காந்துட்டு இருக்கேன், நான் தமிழ் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு. அங்கே போய் ஹிந்திலாம் கற்றுட்டு இருக்க முடியாது. லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் அந்த பக்கம் போகாமல் இருக்கீங்களா? சச்சா அப்படிலாம் இல்லை, புரியும். சகோபெட்லாம் போனால் கேபாய்னு பேசிடுவோம். பட் ஐ ப்ரிஃபர் டு பி இன் தமிழ் ஃபார் நவ். ஓகே மேம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு காஸ்டியூம் டிசைனராக சினிமாவில் இப்போ தான் வந்து உங்களுடைய லைஃப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 3 படங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு மேம்? ஒவ்வொரு படம் நான் 3 படம் நீங்கள் சொல்லிட்டீங்க. 3 படமே நான் வந்து 30 படம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு லெசன்ஸ், ஒவ்வொரு விஷயங்கள். சிலதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு அவ்வளோ டென்ஷன் வரும், அவ்வளவு ஒரு அழுக வரும். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம்லாம் பண்ணும்போது என்னை ரேகிங்கே பண்ணாங்க காஸ்டியூமர்ஸ். லைக் ஐ வாஸ் லைக் என்ன பண்ணுறாங்க, வை ஆர் தே டூயிங் திஸ்? there won't be a necessary at all to rag people, you know, like, but they do it. I don't know, I think it's அது ஒரு கல்ச்சர் போல் இருக்கு, என்னன்னு தெரியாது. நான் ஃபஸ்ட் டைம்லலாம் போயிட்டு அழுதுட்டு ரொம்ப அப்செட்டாலாம் இருந்துட்டு டிரெக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அவர் வந்து நீங்கள் இதெல்லாம் சேலஞ்சாக எடுத்து வரணும் அப்படின்னாங்க. அதுலேருந்து ஒன்றுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் நிறைய இருக்குங்க. இட்ஸ் நாட் ஈஸி அட் ஆல். கலர்ஸ், அது அட்ராக்டிவ் கிளாம் அதெல்லாம் தவிர கஷ்டம் நிறைய இருக்குது. அது தாண்டி வந்துட்டோன்னா நமக்கு அப்புறம் தெரிஞ்சிடும், ஓ இவங்க இதுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபெஸ்ட்டுக்கும் அப்புறமா அடுத்தடுத்த படம் பண்ணும்போதுக்கும் நமக்கு அந்த அனுபவம் கிடைச்சிடும். ஸோ அந்த ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, ஹையாக போகிற ஆங்ஸைட்டி ஸ்கை கம்மியாயிடும். இதுக்கு தான் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி ஆகிடும். சூப்பர் மேம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ண படங்கள்லே இந்த படத்தில் பண்ண காஸ்டியூமு பரவாயில்ல அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது காஸ்டியூம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா? காஸ்டியூம்ஸ் நான் அப்படி பண்ண முடியாது, பிகாஸ் எவ்ரி ப்ரொடக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம கணக்கு கொடுக்குறோம், அவங்க பட்ஜெட் கொடுக்குறாங்க, இத்தனை ஷர்ட் எடுத்துருக்கோம் இல்லை இத்தனை சாரி எடுத்துருக்கோம். ஸோ அதில் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே என்னோட ஓன் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும்னா, அவன் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பண்ணோம், நாங்கள் 4 லுக்ஸ் பண்ணோம், ஆனால் 3 லுக்ஸ் தான் பண்ணோம். அந்த ஒரு லுக் இருந்தால் அது இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டு நம்மளே பண்ணிட்டு போயிடலாம். நோபடி இஸ் கோயிங் டு கொஸ்டின் அஸ். அந்த இது இருக்குது. ஓகே மேம். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்த பட்ஜெட்டில் படங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஓ எஸ், அதை விட கம்மியாகவே பண்ணியிருக்கேன். கொடுத்த பட்ஜெட்டை விட கம்மியாக பண்ணி அப்ரிசியேஷனும் வாங்கியிருக்கேன், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது படத்துக்கு அதிகமாக பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ணதில்லை. அதிகமாக பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா எங்கேயாவது கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இது வேணாம், இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் எடுக்கணும்னா அதை இன்னும் கட் ஷார்ட் பண்ணி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இல்லைனா இந்த டெய்லரிங் சார்ஜஸில் கட் ஷார்ட் பண்ண பார்ப்போம். ஏதாவது ஒரு, ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் ஒன்லி தென் தே வில் ஆல்சோ பி ஹாப்பி டு யூனோ டு கிவ் அஸ் மோர் ஒர்க். இல்லைனா ஐயோ இது கூப்பிட்டா பட்ஜெட் இழுத்து விட்டுரும் அப்படின்றவங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மூவிக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காஸ்டியூம் என்னைக்காவது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம முடிஞ்சோன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கீங்களா? ஐயோ கொஞ்சமாவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? நோ நெவர். நோ 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 ஆசைப்பட்டு தான் எதையுமே எடுத்து நமக்கு அந்த அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியும் ஒன்று, மற்றது வந்து நம்ம கண்ணுக்கும் அது அழகாக இருந்தால் தான் நம்ம அதை எடுப்போம். எவ்ரி காஸ்டியூம் டிசைனர் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ என் ஒர்க்கு இன்னொருத்தவங்க ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க கண்ணுக்கு அது அழகாக இருக்கும், என் கண்ணுக்கு இது அழகாக இருக்கும். ஸோ இட் டசன்ட் மீன் லைக் அது
உங்களுக்கும் அதை பிடிச்சிருக்கணும்னு இல்லை இல்லையா? ஸோ எனக்கு பிடிச்சி நான் எடுத்தாலும் அது அந்த படத்தோட அவ்வளோதான். நான் அதை எடுத்துட்டு வந்து நான் எதாவது பண்ணுவேன்னா அது என்னதான் மேம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த அது காஸ்டியூம் ப்ரொடக்ஷன் தான் வச்சுருப்பாங்க. அவங்களே வச்சுப்பாங்க. அவங்க வச்சுப்பாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட், அது வேறு படத்தில் எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க, அந்த பேக்கில் இருப்பாங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே மேம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ண படங்கள்லே நீங்கள் பண்ணி முடிச்ச காஸ்டியூம்லாம் அவங்க வந்து ஆர்டிஸ்ட் போட்டதுக்கு பிறகு மானிட்டரில் பார்த்து செம்மையாக பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே தட்டி கொடுத்துட்ட மாதிரியான ஒரு படம், எந்த கேரக்டருக்கு நீங்கள் பண்ண ஒரு காஸ்டியூம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேம்? எனக்கு மோஸ்ட்லி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. டிஎஸ்பியில் வந்து சேது சாருக்கு வந்து இந்த ஒரு கிரிக்கெட் இது ஒன்று, கிரிக்கெட் ஃபீல்டு இதில் ஆமாம். அதில் வந்து அவர் கொஞ்சம் அவருக்கு கொடுத்த டிஷர்ட் சைஸ் நான் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் கொடுத்தேன். எல்லாருமே வந்து எதுக்கு சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா, இல்லை சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அந்த ஷார்ட் எடுத்ததுக்கப்புறமா மானிட்டரில் போய்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து அந்த போஸ்டராக வரும்போது நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சேது சாரோட இந்த ஜீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, எப்பயும் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அரையிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த படத்தில் இருக்காது. நான் ஃபுல்லாக அவருக்கு அந்த ஆங்கிள் லென்த்லேயே கரெக்டாக கொடுத்தது. ஸோ அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கும் இல்லையா நடக்கும்போது, அப்படி பண்ணியிருக்கேன். நீங்களே பார்த்தா அது நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு சேது சார் பிடிக்கும் ஆஸ் அ ஆக்டர். ஸோ நாங்கள் எப்பவுமே நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது என்னது அது பேண்ட்டியும் இப்படி இருக்கு, தூக்கி அது நம்ம கைக்கு டிவிலே போய் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம கைக்கு அது வரும்போது அது நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட பேர்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் அண்டர் தி டேபிள். சூப்பர் சூப்பர் மேம். ஸோ உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.